வணக்கம். ஈரோடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு ஒரு பிரேக் எடுக்கலான்னு கல்ஃபுக்கு போகலான்னு டீம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் சவுதி அரேபியாவில் 2 ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். தலைநகரம் ரியாத்லையும் எங்கள் ஊர் டமாம்லையும் பண்ணுறதா இருக்கும். இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒன்று ஷரியா பேஸ்ட் இன்வெஸ்டிங், ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஜப்பானில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்ஆர்ஐக்கு இந்தியாவில் என்னெல்லாம் டேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், கடைசியாக நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி வரீங்கன்னா ஒரு பென்ஷன் மாதிரி ஃபண்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, இது எல்லா டாப்பிக்கும் 2 ஊர்லேயும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் YMCA கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது. 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக் ஃபேர் போடுறாங்க. இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம். ஸ்டால் நம்பர் 435 435க்கு வாங்க. என் புஸ்தகம்லாம் இருக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயே அங்கே வர முடியும். அங்கே 1 மணி நேரம் நான் வருவேன். நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு. ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 5 to 12 ஏஜ் வைஸாக பிரிச்சுப்பாங்க. 24th of January and 25th of January ஹனுமந்தா ரோட்டில் ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க. ஹாஃப் அ டே இருக்கும். 4 செப்பரேட் பேட்சஸ். ஒரு பேட்ச்லேயும் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 40 திருடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்டாக்கா கசம் அபூக்கா கசம் திறந்துரு சீசேம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டு திறக்குது. திறந்த உடனே இந்த FIA பெரிய பரங்காலாக எடுத்து மார்க்கெட் தரையில் போட்டுடுறான். மார்க்கெட்டு பொத்துன்னு விழுது. உடனே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்கெல்லாம் ஐடியா பண்ணி 1 கோடி ரூபா வரைக்கும் கடன் வாங்கி நீங்கள் விளையாடலாம், 25 லட்ச ரூபா கடன் கொடுக்குறேன் IPO அப்படின்னு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டீராய்டு நீ கொடுத்தா நான் எவ்வளோ ஸ்டீராய்டை பார்த்துருக்குறேன்னு அவன் எடுத்து போட்டான். அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்கிற மாதிரி A1 to A2 டாலரில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த டாலர் கடன் கேபிட்டலே ஏறுதுன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கமாண்ட் டிஃபெண்ட் த ருப்பி அப்படின்னு ஆர்டர் போடுறோம். ஆனால் ஒரு 20 போன வாட்டி 91 வந்தப்புறம் சுமார் ஒரு $20 பில்லியன் விற்று அதை டிஃபெண்ட் பண்ணி ருப்பியை திரும்பி காத்திறங்கி பலூனு இன்றைக்கி 91க்கு வந்துருச்சு. அட்லீஸ்ட் இதை விட்டு வச்சுருந்தா $20 பில்லியன் இந்தியாவிலேயாவது இருந்திருக்கும். இன்றைக்கி ஜியோ IPO போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் 1.5 லட்சம் கோடி 13 ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ட்டு லோன் வாங்கியிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ அவர் இங்கே 75 இருந்தபோது வாங்கியிருந்தாருன்னு வச்சுப்போம். இன்றைக்கி கேபிட்டலே 92 ஆயிடுச்சு. கல்யாண செலவு வேறு ரொம்ப ஜாஸ்தி பண்ணிட்டோம். ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கிறோம். அதனால தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வித்துனே இருக்கிறார். அந்த சமயத்தில் ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை காப்பாற்றுறான்னு பார்த்தா இன்றைக்கி 25,500 உடச்சி 25,435 வரைக்கும் இறங்கி இப்போ 470 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம டப்பாஸ் லிஸ்ட்லாம் உங்கள் கையில் இருக்கும். இதுக்கு தான் சொன்னேன் லஞ்செல்லாம் ஆசைப்படாதீங்கன்னு. இன்னும் லஞ்சு வரலை. லஞ்ச் வந்தால் நானே சொல்லுவேன். எல்லாரும் வாங்காதன்னு சொன்ன கோல்டு இன்றைக்கி 13,900 + GST போயிடுச்சு. 24 கேரட்டு 15,160 + GST. அதாவது நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிங்கன்னா 16,000க்கு மேலே 24 கேரட்டு, 22 கேரட்டு 15,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா 10, 11 நான் நினச்சேன். மீதி 5 நம்ம இங்கே ஒரு தலைவர், அங்கே ஒரு தலைவர், 2 தலைவரும் நம்மளை ஹெல்ப் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி ரூபா 91. இதே நான் சொன்னேன். ஒரு $20 பில்லியன் வேறு டமால் விட்டோம். அந்த 20 பில்லியன் பேங்க்கில் இருந்தால் இன்றைக்கி 93, 94 இருந்திருக்கும். கோல்டு 16க்கு போயிருக்கும். ஸ்ரீலங்காவில் கோல்டு 30 தாண்டி இருக்கும் இன்றைக்கி. அதான் $3.40. தட் இஸ் ₹1 இந்தியன் ருப்பின்னா $3.40. இங்கே 15 ரூபான்னா கோல்டு அங்கே 50,000. அப்கி பார் 50,000 பார். அதாவது 24 கேரட் கோல்டு ஸ்ரீலங்கன் ருப்பியில் 50,000 தாண்டிடுச்சு.
பாகிஸ்தான் ருப்பியில் 35 கிட்ட இருக்கும். ஸோ இந்தியன் ருப்பி வந்தால் என்னைக்கு நம்ம அங்கே போகிறதுக்குள்ள அவங்க 1 lakh போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இடத்த இலக்கு இதே 15 போய் 17,000 இந்த வருஷத்துக்குள்ளே நான் 15ன்னு சொன்னேன், 15 வந்துடுச்சு. இது ஜனவரியிலே இப்படி ஏறிச்சுன்னா எங்கே போய் முடியும்னு தெரியல. ட்ரம்ப் கிரீன்லாண்டில் குண்டு போட்டால் என்ன ஆகும்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியல. அதுக்கப்புறம் கவர்னரை உல்டா சீதாவை போட்டால் என்ன ஆகும்னு தெரியல. இதுதான் நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் பணக்காரனாகிட்டே இருக்காங்க, ஏழை இன்னும் ஏழையாகிட்டே இருப்பாங்க. எவங்கிட்டையாவது 1 கிலோ தங்கம் அவங்க வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா 3 வருஷத்தில் 4 மடங்கு ஆயிடுச்சு. 40 லட்ச ரூபா இருந்த காசு அன்னைக்கு 1.5 கோடி கிட்ட ஆயிடுச்சு. அதனால் இப்போ கோடீஸ்வரங்கிறதுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. லட்சாதிபதின்னு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க, அது போயிடுச்சு. மில்லியனியர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. இப்போ 1 கோடிக்கும் மதிப்பு போயிடுச்சுன்னா எங்கே கொண்டு போய் விடுவாங்க அம்மையார்னு நம்ம கேட்கணும். வெள்ளியில் நான் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஹை. இந்தியாவில் ஒரு டிஸ்கவுண்ட்டில் வெள்ளி கொடுக்குறாங்க 10,000 ரூபாய்க்கு. இனிமேல் கேட்குறாங்க. பேசிக்லி இந்தியாவில் டிமாண்டு போயிடுச்சு. வெள்ளி வாங்குறதே 10,000 ரூபா கம்மின்னா வெள்ளி விற்கிறதுல உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து 10,000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் இந்தியாவில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வெள்ளியில் ப்ராப்ளம். இந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்கினான்னா டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். டிமாண்டு காலி அப்படின்னு தெரியுது. நான் சொன்ன மாதிரி கோல்டு தான் நம்ம உலகத்தில் புது கரன்சி. அண்ட் தரிப் சொல்கிற மாதிரி டாலரை டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு கோல்டை ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைனாவில் வந்த ரெக்கார்டு எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்ஸு ரொம்ப ஹாப்பி நியூஸாக இருக்குது சைனாவுக்கு. ட்ரம்ப் ஆகுவதர் யூரோப் அடிக்கிறதுனால சைனாவும் யூரோப்பும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கனடாவும் சைனாவும் கொஞ்சின மாதிரி இப்போ சைனாவும் யூரோப்பியன் யூனியனும் கொஞ்சம் குழாவிட்டு இருக்கிறாங்க. சைனாவுக்கு ஒரே குஷி, ட்ரம்ப் போட்ட டாரிஃப் எல்லாம் தள்ளுபடி ஆகிடுச்சு. ஏன்னா யூரோப்புக்கு சைனா தேவை. இப்போது நார்வேஜியன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு நோபல் ப்ரைஸ் உங்கள் ஆளுங்க தரல, அட்லீஸ்ட் கிரீன்லேண்டாவது கொடுத்துருங்கன்னு. அதான் எப்படி இருக்குன்னா, இந்த பொம்மையை நான் கொடுக்கல, அந்த பொம்மையை எனக்கு கொடு, இப்போ பொம்மை கொடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரப்போகுது. டாடா கேபிட்டலோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது. நெட் ப்ராஃபிட் 36% ஏறி இருக்குது. டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்டர் ரெட்டிக்கும் நோவோ நார்டிஸ்க்கு இருக்கிற கேஸுக்கு ஜட்ஜ் தீர்ப்பை நிறுத்தி வச்சுருக்காங்க. எப்போ தீர்ப்பு வரும்னு நம்ம வேடிக்கை பார்ப்போம். சவுத் இந்தியன் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, வருங்காலத்தில் புது எம்டி கடியில் சூப்பர் டூப்பர் க்ரோத் இருக்கும் பிஆர் சேஷாத்ரிக்கு ஐடியில் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் நேற்று கவுந்தது 1288 கோடி ரூபா. அக்ரிகல்ச்சர் லோன் கலெக்ட் பண்ண முடியாமல் போனது ஒரு பெரிய சாக்காக இருக்குது. இந்துஸ்தான் ஜிங்க்கு ஓனர் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு ஃபைனலி. ஏன்னா ஜிங்க்கில் காசு பண்ணாட்டாலும் வெள்ளியில் காசு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெடியாக வெள்ளி எவ்வளோ இந்தியாவுக்கு தேவையோ அது இனிமேல் சப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்துஸ்தான் ஜிங்கோட Q3 46% இருந்தது மொரார்லெஸ்ஸு. ஸோ டிவிடெண்ட் பெருசாக எதிர்பார்க்கலாம். எல்என்டி மைத்ரியோட ப்ராஃபிட்ஸ் போன குவார்ட்டரில் 10% டவுனு. ஷேர் ப்ரைஸும் படுத்துக்கிச்சு. ப்ரொவிஷனிங் ஃபார் லேபர் கோடு 1 டைம் சார்ஜுக்கு ப்ரொவிஷன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த ஷேரை நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்மளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. காசா ப்ராப்ளம் பெருசாகிடுச்சு. எல்லோரும் பேங்க்குக்கு லோன் வாங்க வராங்களே தவிர அவனும் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் பைசா வைக்க மாட்டேங்கிறான், சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் பைசா வைக்க மாட்டேங்கிறாங்க. பேங்க்கு மோதிக்கிறாங்க. என்ன மோதினாலும் எஃபெக்டிவாக ஒன்றும் கிடையாது. ஸோ காசாங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்க போகிறது. இந்த லேக் ஆஃப் காசாவை இவங்க இன்கம் நான்-ஃபீ இன்கமுக்கு மூலமாக தள்ளப்படுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓலா எலக்ட்ரிக்கோட ஷேரு இன்றைக்கும் பருந்தாமல் படுத்துக்கிட்டே இருக்குது. நேற்றும் படுத்துக்கிச்சு, இன்றைக்கும் படுத்துடுச்சு. ஓலா ஷேரு படுத்தது ஏன்னா சிஎஃப்ஓ பாட்டுக்கு ஓட்டார். ஸோ
இது மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்டாஃப் இல்லாதது ஓலாவை பெரிய ஷாக்காக பார்க்குது. அதே மாதிரி இந்தியா யூரோ ட்ரேடு வந்து EU டாக்ஸ் வந்து இந்தியா EU FTA போட்டு எப்படி பூஸ்ட் பண்ணலாம் சேல்ஸ்ன்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. லண்டன் எங்களை விட்றாதீங்க, யூரோவில் எங்கேயும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒலட்டைலாக இருக்குது. இன்னும் விழும். ஆனால் எவ்வளோ தூரம் போகும், எப்போ விழுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. கார்த்தால எந்த முகூர்த்தத்தில் சொன்னோமோ 150 டமாலுங்கிறது 3:10 இப்போ டைமு 320 பாயிண்ட் டமால். இது எப்படி இருக்குன்னா 2022லேருந்து வாங்கினவங்க அப்பப்போ கொஞ்சம் மிஸ் ஆன ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னார்னா 6% நெகட்டிவ் அப்படின்னு சொன்னார். இது என்ன சொல்லுதுன்னா அப்போ மற்றவங்க கதிலாம் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கோல்டு அப்படியே போர்ட்ஃபோலியோ தூக்கி நிறுத்தியிருக்கு அவங்களுக்கெல்லாம். ஸோ கோல்டுங்கிறது ஆபத் பாண்டவன் இதில் தான் சொல்கிறது. 50% கோல்டில் வச்சவன் அப்படியே ஃப்ளோட்டிங்கில் இருப்பான். ஏன்னா அந்த 6% லாஸ் பெருசாக தெரியாது. கோல்டு நியர்லி 200% அப்பில் இருக்கிறச்ச 6% இங்கே லாஸ் ஆனாலும் போர்ட்ஃபோலியோ கில்லி மாதிரி நிற்கும். அதனால தான் இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷனில் கோல்டு ரொம்ப முக்கியம்னு. ஆனால் என்ன மாதிரி ஆள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? உங்களுக்கு லேக் ஏரியா, வெஸ்ட் மாம்பலம், நங்கநல்லூர் இது மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லினே இருப்பாங்க. கோல்டை 10% வெய்யி, 5% வெய்யின்னு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். கோல்டு 10% இருந்து ஸ்டாக்கு 90% இருந்ததுன்னா அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதனால தான் நீங்கள் கோல்டை வாங்கு, 400 கிராம் வாங்கு, 400 கிராம் வாங்குன்னு. 400 கிராமை நீங்கள் அன்றைக்கி 2022 வாங்கியிருந்தீங்கன்னா 4500 15 லட்ச ரூபாவில் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி அந்த 400 ஆல்மோஸ்ட் 55 லட்ச ரூபாவில் இருக்கும். 55 லட்ச ரூபாவில் 10 லட்ச ரூபா நீங்கள் ஸ்டாக்கில் போட்டு 60,000 ரூபா நஷ்டம் இருந்தால் கூட நீங்கள் ஓவராலாக ப்ராஃபிட்டில் கில்லி மாதிரி இருப்பீங்க. இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, கோல்டு முக்கியம், பாண்டு முக்கியம், ஸ்டாக்கும் முக்கியம். இது மார்க்கெட் ஓவர் வேல்யூடுங்க, விழும் அப்படின்னு இதனால தான் சொல்கிறது. அதனால் டிஃபென்சிவாக ஆடுங்க, கேர்ஃபுல்லாக ஆடுங்க. டிஃபன் காஃபி ரேஞ்சில் வாங்கினதுனால இந்த சின்ன அடியோட தப்பிச்சிட்டாரு. இதே ஃபுல் லஞ்ச் மோடில் இறங்கியிருந்தார்னா அவர் கதி ஹரோ கதியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.